இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை தான் கொண்டாடுகிறது. இது பொது காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அன்புமிக்கவர்களே, வருகிற வாரமானது திருவருகை காலத்தினுடைய முதல் வாரமாக இருக்கும். இந்த சமீப வாரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே உலக முடிவு, இறுதி தீர்ப்பு, மனமாற்றத்திற்கான அழைப்பு அப்படிங்கிற ஒரு வாசகங்களாகத்தான் இருக்கும். இந்த பொது காலத்தினுடைய கடைசி ஞாயிறாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது பொது காலத்தினுடைய அந்த இறுதி நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இறுதி நிகழ்வின் போது நமக்காக இருப்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரே நமது அரசர். இந்த கிறிஸ்து அரசரே உலக அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்பதையும் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் நமக்கு கத்தோலிக்க திரு அவை இந்த விழாவை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது சாமுவேல் 2வது புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்துல இஸ்ரேலினுடைய அனைத்து குலங்களும் ஒன்றாக எபிரோனுக்கு வந்து அங்கு தாவீது அரசருக்கு அருள்பொழிவு செய்த ஒரு நிகழ்வையும், தாவீது அரசர் இறைவன் திருமுன்னிலையில மக்களோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை நினைவுகூறு வண்ணமாகத்தான் முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல தந்தையாகிய கடவுள் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சிகைக்கு உட்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சிகைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமே மீட்பு பெறுவார்கள் என்கிற அழகான ஒரு செய்தியையும் இந்த 2வது வாசகம் நமக்கு தாங்கி வருகிறது. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உன்னத பலியில ஒப்புருவாக்கப்படவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்கிற செய்தியும் இந்த 2வது வாசகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதியிருக்கிற கிறிஸ்துவின் பாடுகளுடைய ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நாம் வாசிக்கிற இந்த ஒரு பகுதியானது லூக்கா நற்செய்தியில மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிற பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து யார்? அவர் அரசரா? அவர் யாருக்கு அரசர்? அவருடைய ஆட்சிகை எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவாக விளக்குவதாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 1927வது ஆண்டு மெக்சிகோ தேசத்துல இதே நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது. அங்க இருந்த சேசு சபை குரு ஒருவர், 36 வயது தான் அவருக்கு. அவருடைய பெயர் மைக்கேல் அகஸ்டின் ப்ரோ என்பது. அப்பொழுது இருந்த மெக்சிகோ அரசாங்கம் புரட்சியாளர்களையும் மனித உரிமைக்காக போராடியவர்களையும் கொன்று குவித்து வந்த ஒரு நேரம். அந்த மெக்சிகோ அரசாங்கம் இந்த இளம் குருவாக இருந்த மைக்கேல் அகஸ்டின் ப்ரோ என்பவரை பொது வெளியில வைத்து சுட்டு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினால் அரசுக்கு எதிராக யாரும் கிளர்ந்து எழமாட்டார்கள், அச்சத்தோடு அவர்கள் அடிபணிந்து நடப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த மைக்கேல் அகஸ்டின் ப்ரோ என்பவரை ஒரு பொது வெளிக்கு கொண்டு வந்து சுடுவதற்கு முன்பாக உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இந்த மைக்கேல் அகஸ்டின் ப்ரோ என்பவரும் நான் இறைவேண்டல் செய்வதற்கு எனக்கு 2 நிமிடம் 3 நிமிடம் தாருங்கள் என்று கேட்கிறார். அவருக்கான அந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய கையில் இருந்த ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபத்தை கையில் எடுத்து அதை முத்தி செய்துவிட்டு அதற்கு பிறகு இன்னொரு கையில ஜெபமாலையை உயர்த்தி பிடித்து கொண்டு கிறிஸ்து அரசர் என்றென்று வாழ்க, கிறிஸ்து அரசர் என்றென்று வாழ்க, கிறிஸ்து அரசர் என்றென்று வாழ்க என்று மும்முறை அவர் கூக்குரலிட்டு கிறிஸ்து அரசரை அவர் வாழ்த்துகிறார். 3வது முறை அவர் கிறிஸ்து அரசர் வாழ்க என்று சொன்ன நேரத்துல உடல் முழுவதும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு சரிந்து விழுகிறார். அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய அரசை தாண்டிய கிறிஸ்துவனுடைய அரசு இறை ஆட்சி என்பது அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சமூக நீதியும் உள்ளடக்கிய ஒரு அரசு என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் அந்த இறையடியார் இளம் குருவானவர் மைக்கேல் அகஸ்டின் ப்ரோ என்பவர் இயேசு கிறிஸ்து உலகினுடைய அரசர் என்று உலகத்திற்கு உறக்க சொல்லி தன்னுடைய மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்துல கல்வாரியினுடைய காட்சி நமக்கு விவரிக்கப்படுகிறது. இயேசு கல்வாரியில் இருக்கிற அந்த ஒரு சூழலில் 2-3 நாட்களுக்கு முன்பாக தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று அரசராக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அதே மக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு
இயேசுவனுடைய சிலுவையில பொருத்தப்பட்டிருக்கிற யூதர்களின் அரசன் நான் என்கிற அந்த வாசகத்தை கேலி செய்யும் விதமாக, நீர் உண்மையாகவே அரசனாக இருந்தால், உண்மையாகவே கடவுளுடைய மகனாக இருந்தால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று இயேசுவை மறுதளித்து அந்த இடத்துல ஏளனம் செய்கிறார்கள் சிலுவையில கீழே இருந்தவர்கள். இயேசுவனுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் இருந்த கள்வர்களில் ஒருவன் கூட, நீர் உண்மையாகவே கடவுளுடைய மகனாக இருந்தால் உன்னையும் விடுவித்துக் கொள்ளும், எங்களையும் விடுவித்து விடும் அப்படி என்று சொல்லுகிற நேரத்துல அங்கிருந்த நல்ல கள்வன் ஒருவன் இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீ ஆட்சி உரிமையில இருக்கிற பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லுகிறான். அன்பின் மிக்கவர்களே, அதிகாரத்தில் இருந்த பிலாத்து நீ அரசனா என்ற கேள்விக்கு அமைதி காத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று தன்னை அரசராக்க பார்த்த மக்களிடத்துல அமைதி காத்த இயேசு, பல இடங்களில விவிலியத்துல அவரை அரசராக்க மக்கள் விரும்பினார்கள் என்று தெரிந்து அவர் அமைதியாக விடுத்து விட்டு நழுவினார் என்று விவிலியத்துல பார்க்கிறோம். அவ்விடத்திலெல்லாம் தன்னை அரசன் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில அந்த நல்ல கள்வன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் அப்படி என்று அந்த கள்வனிடத்துல தன்னை அரசன் என்றும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற உம்மை நான் மீட்பேன் என்றும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களிக்கிறார். அரசர்களிடத்திலும் அதிகாரம் உள்ளவர்களிடத்திலும் பணம் படைத்தவர்களிடத்திலும் தன்னை பதவியில உயர்த்த நினைத்தவர்களிடத்திலும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய அரசு உரிமையையும் வெளிப்படுத்தாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கள்வன் ஒருவனிடத்துல தன்னை அரசன் என்றும் தன்னுடைய ஆட்சியில உனக்கும் பங்கு உண்டு என்று இன்றைக்கு சொல்வதற்கான காரணம், அன்புமிக்கவர்களே, வலுவின்மையில இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வேதனையில் இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, காயத்தோடு இருந்த அந்த மருத்துவர் இயேசு இன்றைக்கு காயத்தோடும் வலுவின்மையோடும் பாவத்திலும் இருக்கிற இன்னொரு பாவியை புரிந்து கொள்கிறார். அந்த பாவி தன்னை தன்னுடைய ஆட்சியில ஒப்பு கொடுக்கிற நேரத்துல அவனை மீட்டுக் கொள்ளும் விதமாக தன்னை அவனிடத்துல வெளிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இதுதான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விடுக்கிற ஒரு செய்தி. இந்த உலகத்துல அதிகாரம், பணம், செல்வம், படிப்பு, அந்தஸ்து, அதிகாரம் இவை நம்மை காத்து கொள்ளும், இவை நிலையானது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால், நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்திலேயே எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு 6 அடி மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசி அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு சொன்ன ஜெபங்களை நீங்கள் நினைவு கூர்ந்திருப்பீர்கள். அவருக்கான அதிகாரத்தை அவர்கள் எடுத்துவிட்டு, செங்கோலையும் எடுத்துவிட்டு சாதாரண மண்ணில் அவரை ஒப்படைக்கிற பொழுது, இந்த சகோதரி என்று சொன்னார்கள், அரசி என்று சொல்லவில்லை, இந்த சகோதரி மண்ணிலிருந்து வந்தாள், இந்த மண்ணுக்கு நாங்கள் அவளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே அப்படி என்று அதிகார வரம்பின் உச்சத்தில் இருந்த அந்த அரசிக்கே 6 அடி நிலம்தான் கடைசியில சொந்தமானது என்பதை நினைவு கூர்ந்து, இந்த உலகத்துல இந்த மன்னக அதிகாரங்களும் செல்வங்களும் நிலையற்றவை, என்னாலும் நிலைத்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய ஆட்சி உரிமைக்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிற நேரத்துல எக்காலத்திற்கும் கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற முடியும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு தெளிவோடு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்தை தொடங்குவதற்கு முன்னமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது, இந்த மன்னகம் என்பது நமக்கான ஒரு நிலையான வீடு அல்ல. இது ஒரு தற்காலிகமான திருப்பயணம் தான். நமக்கான ஒரு வீடு, நிலையான பேரின்பும் கடவுளுடைய ஆட்சிகளை இருக்கிறது. அந்த ஆட்சியில நம்ம பங்கு பெற வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சிகைக்கு நம்மை உட்படுத்த பாவ மன்னிப்பின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் இறை வார்த்தையை கேட்டு வாழ்வதன் வழியாகவும் கத்தோலிக்க திரு அவையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திரு அருட் சாதனங்களை பயன்படுத்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிகைக்குள் நம்மை உட்படுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.